விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே புதுக்குடி காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி கோவில் சீரமைப்பு பணிகள் குறித்து கேள்வி எழுப்பியதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாகி பரஸ்பரம் தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிராஜ். என்ன நடந்தது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. ராஜபாளையம் மலையடிப்பட்டி புதுக்குடி தெருவில் உள்ள காளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். 100க்கும் மேற்பட்ட தலைக்கட்டுகளை உள்ளடக்கிய ஒரே சமூகத்தைச் சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து வரி வசூல் செய்து இத்திருவிழாவை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று திருவிழா தொடங்கியது. இதன் காரணமாக கோவிலுக்கு வந்த ஒரு தரப்பினர் கோவில் சிதலமடைந்து கிடப்பதைக் கண்டு அதனை சரி செய்யும் நோக்கில் கோவில் நிர்வாக பிரிவினரிடம் கணக்கு கேட்டுள்ளனர். இதன் காரணமாக மனக்கசப்பு ஏற்பட்டு நிர்வாக குழு ஒரு பிரிவாகவும் கோவிலை சீரமைக்க கோரியவர்கள் மற்றொரு பிரிவாகவும் என இரு பிரிவுகளாக பிரிந்த நிலையில் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை முற்றி வாய் தகராறாக மாறியுள்ளது. நேற்றிரவு வாய் தகராறு முற்றிய நிலையில் திடீரென இரு பிரிவினரும் ஒருவருக்கொருவர் மாற்றி தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பதற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் இரு பிரிவினரையும் அழைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி.